Today class discuss for incomplete records. Yeah. First of all, double entry system means so double entry system means compulsory. எந்தெந்த செக்டார்ஸ்க்கெல்லாம் கம்பல்சரி? எஸ், கம்பெனிஸ் செக்ஷன் 128 சப்செக்ஷன் 1 வர எல்லா கம்பெனிஸுமே டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணும். கவர்மெண்ட் அண்டு எம்என்சிஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபைனல் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், எஸ். ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ். ஏன்னா பேர்ல இருக்கு இன்கம்ப்ளீட். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் வெண்டார்ஸ்க்கு மட்டும் தான் எலிஜிபிள். ஓகேங்களா? ஒருத்தவங்க ஒரு பெட்டி ஷாப் வச்சிருக்கலாம், ஸ்டேஷன் ஷாப் வச்சிருக்கலாம், கிராசரி ஷாப் வச்சிருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் எலிஜிபிள். டபுள் என்ட்ரி சிஸ்டம் இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கு, எம்என்சிஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இப்போ இந்த ஸ்மால் வெண்டார்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே அவங்களுக்கு பிஸ்னஸ் பிக்கப் ஆயிருக்கு, டர்ன் ஓவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி கேசஸில் அவங்க கம்பல்சரி டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். கிளியரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள காமனான 3 டிஃபரன்ஸ். recorded fully, and recorded partially, and recorded nothing. ஸோ ரெக்கார்டட் ஃபுல்லி எதெல்லாம் அவங்க கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னா டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ். ரெக்கார்டட் பார்ஷியலி எக்ஸ்பென்சஸ் பெய்ட் அண்ட் ரிசீவ்ட் ஆர் கேசஸ். ரெக்கார்டட் நத்திங், ஸோ டெப்ரிசியேஷன். இப்போ நம்ம நார்மலாக டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல இது எல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்போம். அசட்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறது இது எல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்போம். பட் ஸ்மால் வெண்டார்ஸுக்கு அக்கௌண்ட்ஸ் பற்றின ஒரு நாலேஜே இருக்காது. இருந்தாலுமே அவங்க ஏன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க ஸ்மால் பிஸ்னஸ் தான் ரன் பண்ணுறாங்க. அவங்களோட கேபிட்டலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 to 5 lakhs தான் இருக்கும். இன்கேஸ் அவங்க ஒரு அக்கௌண்டண்ட்டை ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட கேபிட்டலே அவங்க சேலரியே அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு ரீசனால தான் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் மட்டும் தான் எலிஜிபிள், நாட் ஃபார் த பிக் பிஸ்னஸ். கிளியர்? ஆனால் இவங்களுமே ஒரு கட்டத்துக்கு மேலே டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். கிளியர்? இதோட ஃபியூச்சர்ஸ். ஸோ நேச்சர் பார்த்தீங்கன்னா அன்சயின்டிஃபிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் வே. ஓகேங்களா? ஸோ இதை யாருமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அண்ட் ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா நீங்கள் எந்த கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தாலுமே சேமாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் இருக்காது. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா ஒவ்வொருத்தங்க ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ இவங்க எப்படி இவங்க ப்ராஃபிட்ஸ்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் அவங்களோட கேபிட்டல் வந்து 1 lakh இருந்திருக்கும், க்ளோசிங்கில் 1,25,000. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் 25,000 ப்ராஃபிட்னு இருக்கும். அதில் இருக்கிற அந்த ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் வந்து அவங்க கிளியராக பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம
ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இதில் இருக்க டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். எது அசட்ஸ், எது லைபிலிட்டின்னு ஒவ்வொன்று டீட்டெயிலாக பார்ப்போம். பட் அவங்களுக்கும் அந்த அளவுக்கு வந்து அக்கௌண்டிங் பேஸ் பண்ணி ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஓகேங்களா? நாட் ஃபாலோட் ப்ராப்பர்லி. டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன். இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அசட்ஸ் வாங்குறாங்க, அதை எதுவுமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்காங்க, சில எக்ஸ்பென்சஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, சில எக்ஸ்பென்சஸ் வந்து ஒமிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? லாக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. யா, இதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஸோ எந்த யூனிஃபார்மிட்டியும் இவங்களுக்கு இருக்காது. ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு மெத்தடில் வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பேசிஸ். ஓகேங்களா? இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல மே நாட் ரெப்ரசென்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓப்பனிங்ல 1 lakh இருக்கு, க்ளோசிங்ல 1,50,000 இருக்கு. அப்போ அவங்களோட ப்ராஃபிட் வந்து 50,000. அதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கூட்ஸ் வந்து அவங்களே வந்து வித்ரா பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி கேசஸ். ஓகே, ஸோ ஓப்பனிங்ல 1 lakh இருக்கு, க்ளோசிங்ல 1.5 lakhs இருக்கு. அதுல இவங்க பிசினஸ்ல இருக்க கூட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டேஷனரி திங்ஸ் இருக்கும், இல்ல ஒருத்தங்க கிராசரி ஷாப் ரன் பண்றாங்க, அவங்க வந்து கூட்ஸ் வந்து ஒரு 20,000 வந்து பர்சனல் யூஸ்க்கு வித்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களோட ட்ரூ ப்ராஃபிட் என்னவோ தான் இருக்கும். எஸ், டோட்டலி இவங்களோட அசர்டைன் ப்ராஃபிட் வந்து 70,000. ஆனால் இவங்களுக்கு வந்து 15,000 மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. கிளியரா? இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ட்ரேடோடு, ஸ்மால் சைஸ் ஹோல் ட்ரேடர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் இவங்களுக்கு மட்டும் தான் எலிஜிபிள். யா, இதில் வந்து பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. இப்போ தான் நம்ம இங்கே பார்த்தோம்ல. ஸோ ஓனர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதை நம்ம கேபிட்டல்னு ட்ரீட் பண்ணுவோம், ஓனர் வித்ரா பண்ணால் ட்ராயிங்ஸ் ட்ரீட் பண்ணுவோம். பட் இவங்க வந்து ரெண்டுமே வந்து ஒரே அக்கௌண்ட்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. லிமிடேஷன். ஸோ இதில் அன்சைன்டிஃபிக், அன்சிஸ்டமேட்டிக் வேவாக இருக்கும். டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேரிங், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ட்ரூ ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். டிஃபிகல்ட்டி இன் அசர்டைன் ஃபினான்ஷியல் பொசிஷன். அண்ட் இதில் ஏறும் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட் வந்தால் ஈஸியாக நம்ம வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. இப்போ இதே வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம், நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், ஜேர்னல் லெட்ஜர், இது ட்ரையல் பேலன்ஸ், இது எல்லாமே எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் வந்தால் நம்ம ரெக்டிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே டீல் பண்ணுவோம். பட் இந்த கேசஸில் அதே மாதிரி எதுவுமே நம்ம டீல் பண்ண முடியாது, ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது எரர்ஸ் எதாவது நடந்திருந்தா. இதை கவர்மெண்ட் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி அவங்க ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஹோல்டராக இருக்கிறப்ப மட்டும் அக்செப்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து, இன்கேஸ் அவங்களோட டர்ன் ஓவர் இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க ப்ராப்பராக டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் டிஃப்ரெண்ட். ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் இங்கே டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் இதில் இருப்பாது. டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மென்ஷன், இதில் 3 அக்கௌண்ட்டுமே ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருப்போம். பர்சனல், ரியல், நாமினல். எங்கே பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், இதில் டிஃபிகல்ட். டிட்டர்மைன் ஆஃப் ட்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதில் வந்து அந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன், பேலன்ஸ் ஷீட்டை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எங்கே பேலன்ஸ் ஷீட்டை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? சூட்டபிலிட்டி, இது எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கும் சூட்டபிள். இது வந்து ஒன்லி ஃபார் ஸ்மால் சைஸ் வெல்ஃபேர் அண்ட் பார்ட்னர்ஷிப். யா, ஸோ ரிலேபிள் பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம், சயின்டிஃபிக் சிஸ்டம், இது ரிலேபிளாக இருக்கும், அக்கௌண்டிங் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து நாட் ரிலேபிள், அன்சைன்டிஃபிக். அக்செப்டபிள் ஃபார் ஆல் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். பட் இந்த கேசஸில் அதை யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கிளியர்? ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறவங்களோட ப்ராஃபிட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஸோ கேபிட்டல், இதில் வந்து நம்ம எது எதெல்லாம் ஆட் பண்ணுவோம், எது எதெல்லாம் லெஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம இதை ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் பார்த்துருக்கோம். எஸ், கேபிட்டலோட நீங்கள் நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணுவீங்க. கரண்ட் இயரில் எதாவது விட்ரா பண்ணியிருக்காங்க, ட்ராயிங்ஸ் இருந்தால் லெஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஓனர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இதை ஆட் பண்ணுவீங்க.
ஓனர் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க டிராயிங், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஓனர் வந்து பிஸ்னஸ்க்கு பே பண்ணணும், அதை லெஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஃபைனலி ஃபர்தர் கேபிட்டல், அடிஷனல் கேபிட்டல் ஆர் இன்ட்ரடியூஸ் டு ஃபர்தர் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேசஸ் கரண்ட் இயரில் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. கிளியரா? இது நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா, எப்போ வந்து அவங்க டபுள் என்ட்ரி சிஸ்டம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி கேசஸ். பட் இதுவே சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இவங்களோட இவங்களோட ஓப்பனிங் கேபிட்டல் 1 lakh இருக்கு, க்ளோசிங் கேபிட்டல் 1,25,000 இருக்கு. ஸோ அப்போ ப்ராஃபிட் வந்து ஈஸியாக 25,000 நம்ம அசம்ஷன் எடுத்துட முடியும். பட் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், டிராயிங்ஸ் எதுவுமே பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கான ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டலோட டிராயிங்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் எங்களோட ட்ரூ ப்ராஃபிட் வந்து நமக்கு தெரியும். இதோட கரண்ட் இயரில் ஏதாவது அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ கேபிட்டல் ப்ளஸ் டிராயிங்ஸ் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல், இதை வந்து நம்ம என்ன டீல் பண்ணுவோம்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் டீல் பண்ணுவோம். இதோட நம்ம ஃபைனலாக எதை டிடெக்ட் பண்ணணும்? எஸ், ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ உங்களோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தால் ப்ராஃபிட், நெகட்டிவாக இருந்தால் லாஸ். கிளியர்? Illustration 1. Capital at the beginning of the year, 1st April 2016. Opening capital 1/4/2016. So the value 2 lakh. Capital at the end of the year, 31st March 2017. Closing capital 3,50,000. And additional capital introduce பண்ணிருக்காங்க 90,000. இதை வந்து நம்ம லெஸ் பண்ணணும். And drawings during the year 40,000. So 3,50,000 plus 40,000. Yes, 3,90,000. 3,90,000 minus 70,000. Yes, 3,20,000. 3,20,000 minus 2 lakh. Yes. So the ascertain of the true profit is 1,20,000. Is it clear? ஜஸ்ட் நம்ம ஃபார்மேட்ல எல்லாமே ஃபிட் பண்ணிட்டு ஃபைனலாக வர ஆன்சர்ல வந்து பாசிட்டிவாக இருந்த ப்ராஃபிட், நெகட்டிவாக இருந்த லாஸ். இஸ் இட் கிளியர்?